சார் நீங்க தொடங்கலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தகுடூர் புத்தக பேரவைக்கும் இந்த நூலை அறிமுகப்படுத்த என்னை அழைத்த திரு தங்கமணி அவர்களுக்கும் அனுமதி வழங்கிய திரு சிவகுமார் சார் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் கத்தி ஒரு கொலை முயற்சிக்கு பிந்திய சிந்தனைகள் அப்படின்ற இந்த நூலானது சல்மான் ருஷ்டியுடைய 20வது நூல். இதுல என்ன அப்படின்னா, இந்த நூல் எழுதப்பட்டதற்கான காரணங்களுக்கு முந்தி அதன் பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சல்மான் ருஷ்டி இந்தியாவில் பிறந்து இங்கிருந்து இங்கிலாந்து சென்று கல்வி கற்று அங்கே தன்னுடைய எழுத்தாளர் பணியை மேற்கொண்டவர். நீண்ட காலமாக கருத்துரிமைக்காகவும் கருத்து சுதந்திரத்துக்காகவும் தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டே இருப்பவர். அவருடைய முதல் நூல் கிரீமஸ் பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் அவருடைய இரண்டாவது நூல் மிட்நைட் சில்ட்ரன் பெரும் புகழ் பெற்றது. அந்த நூலிற்காக அவர் புக்கர் பிரைஸையும் அவர் பெற்றார். அந்த நூலுக்காக பின்னாடி 3 விருதுகளை அவர் பெற்றார். அது பின்னாடி அவர் நிறைய அவருடைய விருதுகளை அந்த நூல் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. உலகம் அவருக்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை அந்த மிட்நைட் சில்ட்ரன் என்ற நூல் அவருக்கு கொடுத்தது. அதன் அடுத்தது அவர் ஷேம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். இது அவருடைய எப்பொழுதும் பேசப்படும் சர்ச்சைக்குரிய நூலானது சாத்தானின் வசனங்கள் எனப்படும் சாண்டிக் வெர்சஸ் என்ற நூல் 1958 வெளிவந்தது. இந்த நூல் இஸ்லாமிய மத கோட்பாடுகளை மறுப்பதாகவும் முகமது நபியை இழிவுபடுத்துவதாகவும் இஸ்லாமியர்களின் புனித புத்தகமான குர்ஆனை மறுத்து இழிவுபடுத்துவதாகவும் இருப்பதாக ஒரு கருத்து நிலவியதால் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் அந்த நூலை புறக்கணித்தார்கள். இதற்காக ஈரானியன் அதிபர் அயத்துல்லா கொமானி அவர்கள் ஃபாத்வாவை 1989 பிறப்பித்தார். ஃபாத்வான்றது ஒரு சமய ஆணை. இதன் மூலம் அவரை பழி வாங்குதல், கொலை செய்தால் அதற்கான உதவி கிடைக்கின்றது மாதிரி அவர் அந்த இதில் அவர் சொல்லியிருந்தார். அதனால 10 ஆண்டு காலம் அவர் தலைமறைவான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். 1998 பிறகு அந்த ஃபாத்வா விலக்கிப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் சல்மான் ருஷ்டியின் மீதான வெறுப்பு ஆனது ஜிஹாதிகளின் மத்தியில் நிலை பெற்று கொண்டுதான் இருந்தது. அதன் பின்னணியில் தான் இந்த கத்தி தாக்குதல் அவருக்கு நிகழ்ந்ததை நாம் பார்க்கணும். இந்த கத்தி தாக்குதல் எப்போது நிகழ்ந்தது அப்படின்றதுக்கு முன்பாக நாம் அவருடைய 2022 ஆகஸ்ட் 12 நியூயார்க் மாகாணத்தில் உள்ள சவுடாக் என்ற பகுதியில், கவுண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அவர் பேச போயிருந்தார். அந்த கான்ஃபரன்ஸ், அந்த சவுடாக் என்ற மூமெண்ட் இயக்கமே பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை, சுதந்திரம், வெளிப்படை தன்மைக்கான ஒரு இயக்கம். ஏற்கனவே அவர் அங்க பேசி இருக்கிறார். இது 2வது முறையாக அங்க பேச போகிறார். அதாவது அமெரிக்காவிற்கு அவர் சென்ற பிறகு இந்த ஒரு நிகழ்வு. அது அந்த நிகழ்வுக்கு முக்கியமான கருத்து என்னன்னா, எழுத்தாளர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வெளியை உருவாக்குவது பற்றியான ஒரு கருத்தரங்கம் தான் அது. அந்த கருத்தரங்கம் தான் அவர் பேச போகிறார். அந்த கருத்தரங்கத்தில் பெரிதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. ஏன்னா அது சுதந்திரத்தை வலியுறுத்துகின்ற, கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்துகின்ற வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால அது மட்டும் இல்லாம நீண்ட காலம் ஆகிவிட்டதால், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் ஆச்சு அந்த ஃபாத்வா சொல்லி. அதனால அது அவருக்கான பாதுகாப்பு பத்தி பெரிய இது இல்லாம சுதந்திரமாக நடமாடும் ஒரு ஆளாக தான் ருஷ்டி இருந்து கொண்டிருந்தார். அதனால அது இருந்தது. இந்த சூழலில் தான் சவுடாக் அமைப்பில் அவர் பேச துவங்கும் பொழுது லெபனானை சேர்ந்த ஹாதி மதார் என்ற ஒரு 24 வயது இளைஞர் அவரை நோக்கி கத்தியால் அவரை தாக்குகிறார். அந்த தாக்குதல் மிகவும் பலமான ஒரு தாக்குதல். ஏனென்றால் அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 27 வினாடிகள் அது அந்த தாக்குதல் நிகழ்கிறது. 15 முறை அந்த கத்தி குத்தானது குத்தப்படுகிறார். இதன் காரணமாக அவருடைய கண் நரம்பு முற்றிலுமாக
வலது கண் வந்து பாதிக்கப்படுகிறது. இடது கையால் அவர் தடுக்க முயல்கிறார். ஆனால் அந்த பதட்டம், பயம், செயல்பாட்டு முடியாது, சிந்தனை முடியாதனால அவரால் அது முடியறதில்லை. அதனால அவருடைய உடல் எங்கும் காயங்கள், மார்பகம், அடிவயிறு, எல்லா பகுதியுமே அந்த காயங்கள் வந்து ஆழமான காயங்கள் வந்து ஏற்படுகிறது. அதிலிருந்து அவர் வந்து அங்க இருக்கிற அமைப்பாளர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த நாவல் வந்து இங்கிருந்து தான் துவங்குகிறது. இந்த இடத்திலிருந்து அந்த நாவல் வந்து துவங்குகிறது. இந்த நாவலை ஏன் எழுத வேண்டும் என்றதற்கு அவருக்கு ஒரு விஷயம் இருந்தது. ஏனென்றால் இந்த கத்திக்குத்து சம்பவத்திற்கு முன்பாக அவர் வேறொரு நாவலை எழுதுவதாக தான் திட்டமிட்டு இருந்தார். ஆனால் இந்த பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்திற்கு பின்பு அதிலிருந்து மீண்டெழுவது பின் தான் மீண்டும் ஒரு வாழ்க்கையை துவங்க இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியாகவும் தான் இந்த நாவலை அவர் வந்து எழுத துவங்கியுள்ளார். இது அவருடைய நேர்காணல்ல ஒரு இடத்துல வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். அதுக்காக தான் இந்த நாவல் எழுதுறார். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா 2 பகுதிகளா இருக்கு. முதல் பகுதி மரணத்தின் தேவதை, 2ஆம் பகுதி வந்து வாழ்வின் தேவதைன்னு இருக்கு. இந்த முதல் பகுதி முழுக்க முழுக்க பார்த்தோம்னா நம்ம வந்து அவருடைய மருத்துவமனை அனுபவங்கள். ஏனென்றால் மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கிறது. ஏனால் இந்த நாவலின் அடிப்படை எங்கு துவங்குதுன்னா கருத்து சுதந்திரம், நேர்மை, ஆழமான அதிர்ச்சியிலிருந்து எவ்வாறு மீண்டெழுதல், இதுதான் இந்த நாவலை வந்து ஒரு விஷயமா தேர்ந்தெடுத்து அதை பத்தி முதல் பகுதியில அதை பத்தி பேசுது. 2ஆம் பகுதி முற்றிலும் வேறானது. இந்த முதல் பகுதியில வந்து அந்த மருத்துவமனை அனுபவங்களை வந்து அவரு பேசுறாரு. ஏன்னா மிக மிக கடுமையான தாக்குதல். ஓகே, அது வந்து நாவல் என்பதை விட அது வந்து என்னன்னா அவருடைய சுயசரிதை தான். ஏன்னா அவருடைய முதல் சுயசரிதை வந்து ஜோசப் ஆண்டன் அப்படின்ற பேர்ல முதல்ல ஒரு சுயசரிதை குறிப்பு வந்து அவர் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் 2012 எழுதி இருக்கிறாரு. அதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கசப்புணர்வுடன் அந்த சுயசரிதை குறிப்பு இருக்கும். ஆனா துணிச்சலான பல கருத்துக்களை அதுல பேசிப்பார். ஆனால் இந்த கத்தி, இந்த சுயசரிதை குறிப்பானது அதிலிருந்து பெரும்பகுதி விலகி இருக்கும். இதில் பாத்தீங்கன்னா அன்பை அடிப்படையாக கொண்டு அவர் பேசுறாரு. அதே சமயம் அதுல அந்த துணிச்சலை அவர் எப்பயுமே விட்டு கொடுத்ததில்லை. கருத்து சுதந்திரத்தை வந்து அவர் என்னைக்குமே அந்த விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த ஏன்னா இதுல வந்து அவர் மெயினா சொல்றது என்ன தெரியுமா, ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, மீள முடியாத ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக உருகுலைந்து இருக்கும் பொழுது, முற்றிலுமாக சிதைந்து இருக்கும் பொழுது அந்த மீண்டு வருவதற்கான ஒரே வழி அன்பாக தான் இருக்கிறதுன்றதை அவர் அந்த முதல் பகுதியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முதல் பகுதி மருத்துவமனை குறிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணோக்கி வழியாக நாம ஒரு மைக்ரோஸ்கோப்ல வந்து ஒரு சிறு கிருமிகளை பார்த்தால் எந்த அளவுக்கு அது விவரங்கள் வந்து தெளிவாக தெரியுமோ அந்த அளவுக்கு துல்லியமான விவரணைகளை அவர் வந்து அங்க பதிவுறார். தன்னுடைய வலி, அந்த அறுவை சிகிச்சைகள், மீண்டெழுவதற்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அதுல வந்து அவர் தொடர்ச்சியா வந்து அவர் பேசுறாரு. அதுல என்னன்னா ஒவ்வொரு பாகமும் எவ்வாறு அவர் வந்து இந்த மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டது, அது எப்படியான வழிகளை அது உண்டாக்கியது, அதிலிருந்து தான் எப்படி மீண்டோம் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக இதுல வந்து பதிவு செய்யறாரு. இந்த பதிவுகள் வந்து அவர் வந்து இந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அதை கொடுத்த மருந்துகளினால அவருக்கு வந்து பெரிய சிரமங்கள் வந்து, ஏன்னா ஸ்ட்ராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியும் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து பயங்கரமான கனவுகள், மாய தோற்றங்கள் எல்லாமே உருவாகுது. அதே சமயம் மருத்துவமனையில வந்து ஒவ்வொரு நிகழ்வா, ஒவ்வொரு செயல்பாட்டிலிருந்து அவர் மீண்டு மீண்டு வருவது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய காதல் மனைவியான ரேச்சல் எலிசா கிரிஃபத்துன் வந்து அவங்க வந்து அதை வந்து 3ஆம் நாள்ல இருந்து பதிவு செய்யறாங்க. ஏன்னா 3ஆம் நாள் தான் அவருடைய மூளை செயல்பாடு முழுமையாக இருக்கிறது. அது 2 நாட்கள் வந்து அவர் உயிரோடு பிழைப்பாரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துடன் தான் மருத்துவமனையில இருக்கிறாரு அவர் வந்து. ஆனால் 3ஆவது நாள்ல வந்து அவர் வந்து அதிலிருந்து மீண்டு வந்துடுறாரு. அன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக அவருடைய ஒவ்வொரு நகர்வையும், உடல் செயல்பாட்டையும், அவருடைய சிந்தனை செயல்பாட்டு அப்படின்னா அவர் வந்து அவருடைய பகிர்ந்து கொள்கின்ற விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாரு. மெல்ல 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 பேசுறாரு. எல்லாத்தையும் அவங்க வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்டேஷன் சொல்லலாம். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்டேஷன்ல மெயினா 3 பேர் தான்.
ருஷ்டி, அவருடைய காதல் மனைவியான எலிசா, அடுத்தது இந்த தாக்குதல் நடத்திய நபர் ஹெய்தி மதார் என்றவர் தான் இந்த முதல் பகுதியில முழுவதுமே இருக்கு. இதுல வந்து அவருடைய தன்னுடைய வழிகளை எல்லாமே என்னன்றான்னா மிகவும் நகைச்சுவை உணர்வோடு சொல்வதாக தோன்றினாலும் வாசிக்கும் பொழுது அதில் பின்னாடி இருக்கின்ற வழியை நம்மால் உணர முடியும். ஏன்னா அவ்வளவு நுண்ணியமான விவரணைகள். நாமளே ஒரு மருத்துவமனையில இருந்து உடன் இருந்து பார்க்கின்ற மாதிரி அவருடைய அனைத்துமே அவர் வந்து பதிவு செய்து இருக்கிறார். என்னன்னா அவருக்கு வந்து அந்த கத்தி குத்து தாக்குதல் வந்து இது கழுத்து பகுதியில வந்து பாலமான தாக்குதல், அதனால வாய் வந்து கொஞ்சம் வலிப்பு அந்த மாதிரி நகர்ந்துடுது. அப்போ அவர் இந்த கன்னத்துல வந்து ஒரு சின்ன காயம் இருக்கனால அவரால் எச்சில் வந்து அங்கிருந்து வலிஞ்சிட்டே இருக்கும். அந்த எச்சிலை துடைப்பதற்கு வந்து ஒரு பஞ்சு வச்சு துடைக்கும் போது கடுமையான வலி உண்டாகும். இப்ப அந்த கடுமையான வலி அவர் என்ன சொல்ற, ரொம்ப நகைச்சுவையா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மருத்துவம் செய்கின்ற மருத்துவரை டாக்டர் ஆஃப் பெயின்னு சொல்றாரு. அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அதுக்கு சிகிச்சை தர மருத்துவரை அந்த உறுப்பின் பெயரால தான் அழைக்கிறார். அதாவது தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் பாத்தீங்கன்னா வேற வகையில அவரு வெளிப்படுத்தி கொண்டே அந்த பகுதியில இருக்கிறாரு. இதுல அவரு அந்த எழுத்து முழுவதுமே பாத்தீங்கன்னா முதல் பகுதி முழுவதுமே அதனுடைய வேதனைகள், அதுல இருந்து எப்படி மீண்டு வருவது பற்றியான விஷயங்கள். 18 நாள் அந்த வேதனைகளை வந்து அவர் அனுபவிக்கிறாரு. 18வது நாள் அந்த ஹேமட் என்ற பென்சில்வேனியா மருத்துவமனையிலிருந்து நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ரஸ்க் மருத்துவமனைக்கு அவர் வருகிறார். அங்க வந்து மறுவாழ்வு வந்து துவங்குகிறது. அவருடைய மறுவாழ்வுக்கான இதுகள் எல்லாமே துவங்கும். ஏன்னா கண் இமைகள் தேய்க்கப்படுகின்றன, நுரையில் இருக்கிற தண்ணீர் சேகரிப்பு நீக்கப்படுகிறது, சிறுநீர் வந்து கழிப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு. அப்புறம் வாய் வந்து அந்த நகர்ந்ததுனால அது இது டென்டல் ஒர்க் வந்து செய்ய வேண்டியது எல்லாமே செய்யறாங்க. இதெல்லாமே வந்து அவருடைய மருத்துவம் சார்ந்த, உடல் ரீதியில் சார்ந்த, உணவு ரீதியான பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனைகளையுமே அவர் வந்து இந்த நாவல்ல வந்து இந்த சுயசெய்தி குறிப்புகள்ல அவர் வந்து பேசியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய உடல் வேதனைகள், உணவு ரீதியான தாக்குதல் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலுமே இந்த சுயசெய்தியை பார்த்தீங்கன்னா மீட்சியை பத்தி பேசுகிறது. இந்த உரையை எப்படி நான் நினைக்கிறேன்னா தாக்குதலும் அது வந்து எப்படி மீண்டு எழுதலும் தான் நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சுயசெய்தி அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து என்னன்னா இதனுடைய 2ஆம் பகுதியில வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஏன் இந்த தாக்குதல் ஏன் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது தான் இந்த இந்த சுயசெய்தியுடைய முக்கியமான ஒரு பகுதியா நாம கருதலாம். ஏன்னா அவருக்கு ஃபாத்வா வந்து அறிவிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அந்த வசனங்கள், அதாவது சாத்தானின் வசனங்கள் ஏற்படுத்திய பாதிப்பு வந்து குறைந்திருக்கும். அதோடைய பதற்றமானது, அதாவது அந்த காலம் வந்து சல்மான் ருஷ்டிக்கான பதற்றத்தை குறைத்து இருக்கலாம், ஆனால் அந்த காயங்கள் ஆறுவதே இல்லை. தனிநபர்கள் வந்து அவர் மேலான வெறுப்புகள், குறிப்பாக ஜிஹாதிகள் அவர் மேல் ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டுதான் இருந்து இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் அவர் என்ன பண்றாருன்னா தன்னை கொலை செய்ய முயன்ற மதாரை பற்றி சந்திக்க விரும்புகிறார். ஆனால் நேரடியாக அவர் சந்திக்க விரும்புவது இல்லை. அதுக்கு வந்து அவருடைய மனைவி வந்து அது ஏற்றுக்கொள்றதும் கிடையாது. இவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அப்படின்ற போது அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், சிந்தனைவாதி, கருத்துரிமைக்காக தொடர்ந்து பேசுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கற்பனையான ஒரு உரையாடலை அங்க வைக்கிறார். இந்த நிகழ்வு ஏன் நடந்தது, எதனால் அவன் வந்து தன்னை தாக்கினான், அதுக்கான பின்னணி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த உரையாடல் வந்து வைக்கிறார். ஏன் என்ற உரையாடல். அந்த உரையாடலை துவங்குவதற்கு முன்பாகவே அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்யறார். என்னன்னா நோபல் பரிசு பெற்ற எகிப்திய எழுத்தாளர் நஃபீப் மௌசூடைய இதே மாதிரியான ஒரு கத்தி குத்து தாக்கலுக்கு உள்ளாகிறார். ஒரு 82 வயதான ஒரு எழுத்தாளரை, வயது முதியவரை ஒரு கத்தியின் கூர்மனையை கொண்டு கழுத்தில் ஒரு மனிதன் தாக்குகின்றால் அவனுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும்ன்றது பத்தி அவர் வந்து யோசிச்சு பார்க்கிறார். அதை வந்து அவர் பதிவும் செய்கிறாரு. அந்த பின்னணியில் தான் இந்த விஷயத்தை வந்து அவர் அணுகிறார். இந்த உரையாடல் தூங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா மதார் வந்து ஒரு சிறிய நேர்காணல்ல என்ன சொல்றாருன்னா ருஷ்டி வந்து நேர்மையற்றவர் அப்படின்னு சொல்றாரு, உண்மை உணர்வு இல்லாதவர் சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு தான் இவர் அந்த உரையாடலையே துவங்குகிறார். அந்த உரையாடல் அப்படின்ற போது அந்த நாவல் வந்து அதுவரை சென்று கொண்டிருந்த அமைதியான, சித்தாந்த ரீதியான, தர்க்க ரீதியான
விஷயங்களை பேசிக்கொண்டு இந்த நாவல் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரியாக நகர்கிறது. ஏன்னா இங்க கேள்வி கேட்கிறவரும் பதில் சொல்றவரும் ருஷ்டியே தான். ஏன்னா அது ஒரு கற்பனை பாத்திரமா தான் அங்க மதாரா வந்து இருக்கிறார். நேர்காணல் அவரு காண்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா ருஷ்டியுடைய கேள்விகள் எல்லாமே பார்த்தோன்னா அவருக்கு சாதகமான அல்லது அவருடைய அறிவுத்தளத்தில் இயங்குவதுமான கேள்விகளாகவே அந்த உரையாடல் வந்து துவங்குகிறது. அந்த உரையாடல்ல அதே சமயம் அந்த உரையாடல் வெற்றியா தோல்வியான்றது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அந்த உரையாடல் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏன் தூங்கணும்னு நினைக்கிறான்னா, எதிராளிக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலம் அவனுடைய கருத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதுல இருக்கு. ஆனா அந்த தாக்குதலை நடத்தியவர் என்ன பண்றாருன்னா உண்மையாக இருப்பது இல்லை, மலுப்புலாக தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு. ஒரு ஏன்னா இவருடைய நீண்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வார்த்தை 2 வார்த்தைகள்ல அவர் வந்து பதிலும் முடிச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து தீவிரமா யோசிச்சு பதில் சொல்றவரா இல்ல. இத்தனைக்கு அதுல பாத்தீங்கன்னா மார்க்சம் எக்ஸ் வராரு, ஃபைன் வராரு, எல்லாமே வந்தா கூட அதுல அந்த மாதிரியான விவரங்கள் வருவதில்லை, அந்த உரையாடல்ல வருவதில்லை. அந்த உரையாடல்லையே அந்த எதிராளி பார்த்தோம்னா அவர் அதிகபட்சமாக 2 வார்த்தைகள் 3 வார்த்தை ஒரே ஒரு இடத்துல ஒரு நீண்டார். அது கூட என்னன்னா ருஷ்டியை பார்த்து அவர் சொல்வதாக வருகின்ற வரிகள் என்னன்னா, நீ வந்து எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரு புழுவை விட நீ கேவலமானவன், நீ நசுக்கப்பட வேண்டியவன், நீ எங்கேயும் வந்து எந்த நகரத்துக்கும் உன்னால போக முடியாது, ஃப்ரீயா போக முடியாதுன்னு சொல்ற அந்த 4 வரி தான் வந்து மிக நீண்ட ஒரு அவனுடைய உரையாடல்ல இருக்கு. அதுக்கு பதிலாக ருஷ்டி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, நீ வந்து காலம் வந்து உன்னை வந்து ஒரு முற்று பெறாத ஒரு புள்ளியை நோக்கி உன்னுடைய கால்களை ஓட வைக்கிச்சு, இனிமால அந்த பகுதியிலிருந்து நீ திரும்பவே முடியாது, அந்த புள்ளியிலிருந்து உன்னை திரும்ப முடியாதுன்னு ருஷ்டி சொல்றார். ஆனால் இந்த பதில் வந்து ருஷ்டி சொல்வதற்கு பதிலாக அந்த தாக்குதல் நடத்திய மதார் சொல்வதாக இருந்தால் இன்னும் சரியா இருந்திருக்கும். ஏன்னா சாத்தானின் வசனங்களுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக தலைமறை வாழ்வு வாழ்ந்தவர் ருஷ்டி தான். அதற்கு பிறகு அதற்கான சுதந்திரம் என்பதே கிடையாமல் போய்விடுகிறது. என்னதான் அவர் வந்து வெளியில் இருந்தாலும் ஒரு துரத்தல், ஒரு பயம், ஒரு பாதுகாப்பின்மையை வந்து எப்பயுமே அவர் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த துரத்தப்பட்டு ஒரு முடிவற்ற ஒரு புள்ளிக்கு சேர்ந்து இருக்கிறது ருஷ்டியா தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் இங்க வந்து மதார் சொல்ற மாதிரி தான் அந்த அந்த உரையாடல் இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த உரையாடல்ல ஒரு போதாமை வந்து விடுகிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த தாக்குதல் நடத்தியவனுடைய மனதினை ஆய்வதன் மூலம் ஆராய்வதன் மூலம் அந்த கொலை தாக்குதலுக்கான காரணங்களை கண்டறிய முடியும்ன்றது தான் அந்த நேர்காணலுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவடைவது இல்லை. அதனால என்ன அந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டாவதா முடியுது. கடைசியில ருஷி என்ன சொல்லிடுறாருன்னா, இது வந்து இதுக்கு மேல என்னால அவனை கற்பனை செஞ்சு பார்க்க முடியல, அவனால எப்படி என்ன கற்பனை செய்து பார்க்க முடியாது, அது மாதிரி அவனை என்னால கற்பனை செய்து பார்க்க முடியலன்னு முடிச்சிடறாரு. ஒரு பின்னாடி ஒரு இந்த புத்தகம் வந்த பின்னாடி ஒரு நேர்காணல கூட இந்த கேள்வி வருது, நீங்க வந்து அந்த நேர்காணலை ஏன் உருவாக்கினீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ருஷ்டி என்ன சொல்றாருன்னா, மதாரை பத்தி புறவயமான தகவல்கள் தான் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவன் யாரு, லெபனான் நாட்டை சேர்ந்தவன், அங்க என்ன பண்றான், ஒரு குத்துச்சண்டை பயின்று கொண்டிருந்தான், இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து நியூ ஜெர்சியில இருந்து கொண்டு குத்து சண்டை பயின்று கொண்டு இருந்தான், திருப்பி லெபனானுக்கு போறான், அவங்க அப்பா பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுறான். புறவயமான தகவல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நான் அவனுடைய அகமயமான மனதில் என்ன இருக்குன்றதை நான் வந்து அறிந்து கொள்ள விரும்பினேன், இந்த தாக்குதலுக்கு உண்மையான நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன் அப்படின்றது தான் அவர் வந்து அந்த குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா ஒரு எழுத்தாளன் என்பவனே என்னன்னா பல்வேறு கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி அதன் மூலம் பேசுபவன், உரையாடல்களை தொடர்பவன். அப்படி இருக்கும் பொழுது ருஷ்டி போன்றவர்கள் ஒரு உண்மையான ஒரு நபரை கற்பனையை கதாபாத்திரமாக அமர்த்தி உரையாடுதல் என்பது எளிதான ஒரு விஷயம். அவன் மனதிலிருந்து என்ன நினைப்பான் என்பது அவரால் உருவாக முடியும். இது கூட அவருக்கு எப்படி தோணி இருக்கும்னா, ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் என்ன பண்றார், அவருக்கு கொடுத்த மருந்துகள் வந்து அவரு வீரியமிக்க மருந்துகள், அதனால ஹாலோசிஷன் இருக்கு அவருக்கு எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் நம்ம மனதிற்குள்ளே பல்வேறு உரையாடல்கள் நிகழும் இல்லையா? அந்த உரையாடல்களின் நீட்சியாக இந்த நேர்காணல அவர் வந்து கணிச்சு இருக்கலாம்ன்றதான் விஷயம். இதுல என்ன அப்படின்னா, இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு கலைஞன்
அப்படின்றவனை அவனை தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையோ அல்லது அவனுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மூலியமாக நாம அவனை கணிக்க கூடாது. அவருடைய படைப்புகள் வழியாக மட்டும்தான் எழுத்தாளரை நாம் மதிப்பிட வேண்டியணும் அப்படின்றது அவருடைய. அதே மாதிரி ஒரு கலையின் அப்படின்றதுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா மரபுகளையும் கோட்பாடுகளையும் கேள்விக்குள்ளாக்குவதுதான் கலையுடைய முக்கியமான பண்பு. அதுதான். அப்போ ஒரு கலையை நாம இந்த கேள்வி கேட்பதை மறுப்பது அப்படின்றதா இல்ல கேள்வி கேள்விக்கு உட்படுத்துதுன்றதுனால அது ஒதுக்குவதோ நிராகரிப்பதோ இழிவுபடுத்தும் போது என்னதுன்னா கலைகளை ஒழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா மாறுது, கலைகளை மறுப்பதாக மாறிடுது. அது மட்டும் இல்ல, இப்போ இவர் ஒரு நேர்காணல ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இவர் ஒரு பதில் சொல்றாரு போது என்ன ஆகுதுன்னா அந்த மத தீவிரவாதியினுடைய தர்க்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தர்க்கம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா நம்மை போன்ற சாதாரண மனிதனுடைய தர்க்கத்திற்கும் அவனுடைய தர்க்கத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கவே செய்யும். ஏன்னா ஒரு இடத்துல அவர் கேட்கிறாரு, நீ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன மாதிரியான ஒரு பதிலை அவர் கொடுத்திருப்பான்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அது நம்முடைய சாதாரண ஒரு மனிதனுடைய தர்க்கமாக தான் அது இருக்கு. ஏன்னா மத தீவிரவாதிகள் என்னன்னா அவங்க எப்பயுமே ஒரு நெகட்டிவ் டிஃபென்ஸ்ல தான் அவங்க பிளே பண்றாங்க. எப்படின்னா ஒரு செயலை செய்யறது அது செய்த பின் அதுக்கான காரணங்களுக்கு தங்க பொறுப்பல்ல. இப்ப இந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்னன்னா புனித நூலான குரான் இதை தவறுன்னு சொல்லாது, இல்ல சுன்னத் கட்டளைகள் இது தவறுன்னு சொல்லாது அப்படின்னு அந்த புனித மத நூல்களின் பின்னாடி இந்த மத தீவிரவாதிகள் ஒளிந்து கொள்கிறார்கள். இது எல்லா இடத்துலயும் எல்லா மதங்களையும் இது நடக்கிற விஷயம்தான். இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா எம்.எஃப். ஹுசைனுக்கு என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். அப்படி நடக்கும் பொழுது என்ன பண்ணாங்க மத தீவிரவாதிகள், மதத்துக்கு பின்னாடி தான் அது ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா அவங்க தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள் இல்லையா. அதுதான் இங்கே நடக்குது. அப்போ அந்த யதார்த்தம் மத தீவிரவாதி யதார்த்தமும் சாதா மனிதன் யதார்த்தமும் வேறுபடுகிறது. அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இலக்கியத்திற்கும் மதத்திற்கான ஒரு முரண்பாடு எப்பயுமே இருக்கு. இப்ப இலக்கியத்திற்கும் மதற்கான முரண்பாடுன்றது வெறும் தத்துவ ரீதியான முரண்பாடா மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை, அது உணர்வு ரீதியான ஒரு முரண்பாடாகவும் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உணர்வு ரீதியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த தாக்குதல் கொலையின் சம்பவம் பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையாக நடந்திருந்தாலும் இது பின்னாடி நிறைய விஷயங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நான் இருக்காதுன்னு நினைச்சேன், நான் ரொம்ப இன்னசென்ட்டா ஃபீல் பண்ணிட்டேன், இதெல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்றாரு. அப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நீண்ட நாள் விஷயமாக இந்த இருக்கும் பொழுது அவருடைய தொடர்ச்சியான ஒரு கருத்து சுதந்திரத்திற்காக ஒரு கலைஞனுக்கும் சமூகத்தில் அவன் ஆற்ற வேண்டிய பங்கை பற்றி அவர் தொடர்ச்சியா பேசுறாரு. அந்த படைப்பாளிக்கு சமூகத்தில் இருக்கின்ற இடம் என்ன என்பதை பற்றி அவர் தொடர்ச்சியா பேசுறாரு. கருத்துரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் மதத்தின் பெயர்களாக, மதம் என்பது தனி, மதம் எப்போது அரசியலோட கை கோர்க்கிறதோ அப்போது அது ஆபத்தாக தனி மனிதனுக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது ஒரு விஷயம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா மதம்ன்றது ஒரு புனைக்கதை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்றாரு. ஏன்னா மதம் ஒரு புனைக்கதையாக நிறுவப்பட்டால் அது இல்லைன்னு அது செய்யுது, அது பாசாங்கு செய்யுது. மதம் புனைக்கதை இல்லைன்னு பாசாங்கு செய்யுது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு விஷயத்தை நிறுவ முயல்றாங்க. ஆனால் மதம் ஒரு புனைக்கதைன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும்னா இவங்க மத நிந்தனை சொல்ற ஒரு அபத்தமான விஷயம் இருக்கு இல்லையா, அது எடுபடாது. மதத்தின் பெயராக உங்களை அடிமைப்படுத்த முடியாது, மதத்தின் பெயராக உங்க நம்பிக்கைகளை கேள்விக்குட்படுத்த முடியாது. எல்லாமே என்னாகனா நாம கேள்விக்குட்படுத்த முடியாது. அந்த மதத்தை நாம கேள்விக்குட்படுத்த முடியும். அதுக்கு இடம் கொடுக்காமல் என்ன பண்ணுது மதம் என்ன பண்ணுதுன்னா இது அந்த விமர்சனத்துக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனா ஒரு எழுத்தாளனோ ஒரு கலைஞனோ அவ்வாறு இருக்க மாட்டான். அவன் தொடர்ச்சியாக மத கோட்பாடுகளையும் தர்க்கங்களையும் அவன் கேள்விக்கு உட்படுத்தியே தீர்வான். அதன் மூலமாகத்தான் ஒரு தெளிவுகளை அவன் மனிதர்கள் மக்களுக்கு அவன் சொல்றான், எப்பயுமே ஜனத்தர்களுக்கு சொல்றான். இந்த நாவல் என்னன்னா பல விஷயங்களை என்னன்னா இப்ப மதத்தின் முரண்பாடு இருக்கு இல்லையா, மதத்தின் கோட்பாடுன்றது எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஒரு மாறாத நிலைத்த தன்மையை கொண்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிக்சடு அஜெண்டா தான் இருக்கும். ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை. இலக்கியம்ன்றது எப்பயுமே முரண்படும்.
பல்வேறு கோணங்கள் அதை வந்து பார்க்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த நாவல் இந்த சுயசரிதை வந்து நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இந்த சுயசரிதையில என்னன்னு அப்படின்னா, அவர் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் எதில் இருந்து எடுத்துக்கிறாருன்னா, இதை வந்து இந்த சுயசரிதை பல பகுதிகளில் பல எழுத்தாளர்களுடைய கூற்றுகளை அவர் வந்து பதிவு பண்ணிட்டே வராரு. தன்னுடைய கருத்துக்களுக்கு வலுவான கூற்றுகளை வந்து அவர் வந்து ஷேக்ஸ்பியர் இருந்தாரு, சாக்ரட்டிஸ்ல இருந்து, இட்டாலோ கால்வினோல இருந்து, ஜோசப் சரமாகால இருந்து நிறைய பேருடைய கருத்துக்களை வந்து எடுத்து அதை வந்து சரியான முறையில வந்து இந்த சுயசரிதை முழுவதுமே அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. உடல் ரீதியான பாதிப்புன்னு அப்படின்னு நம்ம வரும் பொழுது அங்க வரும் பொழுது அவருக்கு கண் வந்து போயிடுது. வலது கண் வந்து முற்றிலுமா பார்வை ஒற்றை கண்ணை வைத்துக்கிட்டு தன்னால வந்து பழைய முறை செயல்பட முடியுமான்னு வரும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எங்க போறாருன்னா ஜோசப் சரமாகிட்ட வராரு. அவருடைய பிளைண்ட்னஸ் நாவல்ல இருக்கிற பகுதிகளை தான் படிச்சுக்கிட்டு அதை அவன் எப்படி வந்து அவன் ஃபேஸ் பண்ணான்றது வந்து எடுத்துக்கிறாரு. இது மாதிரி நாவல ஒவ்வொரு பகுதியும், ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இடது கை வந்து பலமான பாதிப்பு விடுறது. அதை வந்து அவர் பிசியோதெரப்பில ஒரு 70% ரெக்கவர் பண்ணிக்கிறாரு. எழுதும் போது தட்டச்சு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் சிறப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா ஆனா கண்ணு போனது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்கு. அது வந்து எப்படி மீண்டு வருதுன்றது பத்தியான அவருக்கு பெரிய ஒரு கவலையும் இருக்கு. சரியா, அந்த அதிர்ச்சி மட்டும் அவரால் வந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவும் சிரமப்படுறாரு. அதுக்கு வந்து அவங்களுடைய எலிசா தான் ரொம்ப உறுதுணையாக இருந்து அது வந்து மீண்டு வருவதற்கான எல்லாமே பண்றாங்க. அவருடைய பையன் மிலன், ஜாஃபரு, அப்புறம் அவருடைய சகோதரி சமீனாவும் அதுக்கான பெரும் ஒத்துழைப்பு அவங்களுக்கு நல்கிறாரு. அந்த இதெல்லாமே அவர் இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. இந்த என்ன முக்கியமான விஷயம்னா, எவ்வளவு வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதை நாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி கையாள்வது, அதிலிருந்து நம்ம எப்படி மீள்வது அப்படின்றத வந்து இந்த நாவல் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சல்மான் ருஷ்டியை பத்தி நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த கட்டத்திலையுமே அவர் அதற்காக சமரசம் செய்து கொண்டதே கிடையாது. அவருடைய படைப்புகளாகட்டும், எழுத்துக்களாகட்டும் எதிலுமே சமரசம் செய்து கொண்டது கிடையாது. அதுக்காக ஒரு அந்த மத கோட்பாடு ஆட்கள் கிட்ட வந்து அவர் எந்த இடத்திலுமே இறங்கி போனதே கிடையாது. ஏன்னா ஒரு பகுத்தறிவாதி, நாத்திகவாதி. அவர் வந்து அந்த இடத்த விட்டு அவர் நகரதே கிடையாது. தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை ஒரு படைப்பாளிக்கு தேவை. ஏன்னா படைப்பாளியினுடைய முக்கியமான பண்பு, கலையுடைய மைய முக்கியத்துவமே வாழ்வையை எப்படி நோக்குவது, அவனுடைய கருத்து சுதந்திரம் தான் அவர் வந்து ரொம்ப முக்கியமாக வைக்கிறாரு. எக்காந்து கொண்டும் பயங்கரவாதத்திற்கு படைப்பாளிகள் பலியாகக்கூடாது, வன்முறைக்கும் பலியாகக்கூடாது, எதிர்த்து போராடணும் அப்படின்றத அவர் இத்தனை ஆண்டு காலம் சொல்லிக்கொண்டே வருகிறார். எந்த கட்டத்திலுமே அவரை பத்தி நம்ம எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் சில கருத்துக்கள் இருக்கு. ஆனால் அதிலிருந்து மீண்டு எப்பொழுதுமே அவர் வந்து இந்த விஷயங்களை அவர் வந்து இந்த நாவல் முழுவதுமே அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் இந்த அனுபவங்கள் வந்து மீள்றது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாவல் என்னன்னா, அவர் வந்து 2 நேர்காணல்கள் இருக்கு. முதல் நேர்காணல் வந்து ஒரு கற்பனையான நேர்காணல் அப்படின்னா, 2வது நேர்காணல் அப்படின்றது அப்படின்னா நேர்காணலா இல்ல, ஒரு உரையாடல் நிகழ்த்துன்னு விரும்புறாரு. ஏன்னா அவருடைய ஒரு மனது வந்து அந்த தாக்குதல் நடத்தின ஹாதியை சந்திக்கணும்னு இருக்கு, இன்னொரு மனது கூடாதுன்னு இருக்கு. இந்த சூழல்ல வந்து அவங்க வந்து அந்த சௌஹாத் அந்த ஊருக்கே சௌடாக் என்ற ஊருக்கே போக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வருது. ஏன்னா சட்ட ரீதியான சில இதுக்காக அங்க போறாங்க. போகும்பொழுது அந்த சிறைக்கே போறாங்க. சிறைக்கு போனாலும் அவங்க அந்த கைதியை பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த கைதி என்ன பண்றாருன்னா, அந்த தாக்குதல் நடத்தின அந்த ஹாதி வந்து மதார் என்ன பண்றாருன்னா, தான் குற்றமற்றவன், தான் குற்றம் இழைக்கவில்லைன்னு சொல்லி கோர்ட்ல அவன் சொல்றான். ஓகேங்களா? அதனால வந்து அந்த மாதிரியான இருக்கும் பொழுது அவரை சந்திக்க விரும்புறது இல்லை. அப்போ வந்து சப்போஸ் அவனை சந்தித்தால் தான் என்ன மாதிரியான பேசுவேன் அப்படின்ற ஒரு உரையாடல் இருக்கு. அந்த உரையாடல கடைசி பகுதி ரொம்ப முக்கியம். அதுல என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மன்னிக்க தயாராக இல்லை, நான் உன்னை மன்னிக்க விரும்ப மாட்டேன், நீ புறக்கணிக்கத்தக்கவன், உன்னுடைய வாழ்வு இதோடு முடிஞ்சது, உன்னுடைய வாழ்வு அழிந்த வாழ்வுது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த தோல்வி விட்டுறதுனால அழிந்த வாழ்வாக, ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் நிலைமை முற்றிலுமா வேற மாதிரியாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவன் வந்து என்னன்னா அதிகம் தெரியாத விஷயங்களை தான் அவன் செஞ்சிருக்கிறான், அவன் இந்த நூலை சரியாக வாசிக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சரிங்களா? இறுதியாக என்ன பண்றாங்கன்னா,
அவங்க வந்து அந்த கத்திக்குத்து தாக்குதல் நடந்த அதே மேடைக்கு தன்னுடைய காதல் மனைவியுடன் போகிறார். போய் அங்க அந்த மேடையில நின்று தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை, வலி மிகுந்த அனுபவங்களை எல்லாமே நினைத்து மனதார ஒப்புக்கொள்கிறார்கள். அதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மதவாதிகள் நீங்கள் எவ்விதமான தாக்குதல் நடத்தானாலும் படைப்பாளியாக நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து கருத்து சுதந்திரத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம், எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம்ன்ற ஒரு கருத்தை வந்து அங்க வலியுறுத்தி அங்க அந்த நிகழ்வை சொல்றாங்க. இந்த நாவலுடைய முக்கியமான விஷயமே என்னன்னா, பாசிட்டிவ் அப்ரோச், லைஃபை பத்தியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இருந்தாலும், ஒரு படைப்பாளியோ வாசகனோ அல்லது பிற மனிதர்களோ அதை எதிர்கொண்டு வாழ்வில் முன்னோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவர் கிடைச்ச இரண்டாவது வாழ்வு. அந்த இரண்டாவது வாழ்வு அவர் எழுத்தின் மூலமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தினுடைய மகிழ்ச்சியை தேடி செல்வதன் மூலமும் உருவாக்கி கொள்வதன் மூலமா வெற்றி காண முடியுன்ற ஒரு பாசிட்டிவான நோட்டோட தான் இந்த இந்த சரித்திர சுயசரிதையை முடித்திருக்கிறார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நம்ம கலந்துரையாடல நம்ம பேசலாம். நன்றி. மிக்க நன்றி சார். படைப்பாளிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்குமான மோதல், கருத்து வேறுபாடு தொடர்ந்து காலந்தோறும் விடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ருஷ்டியினுடைய அறிமுகம், அதை தொடர்ந்து இந்த நூலினுடைய உள்ளடக்கம், பின்னணி, இவற்றை மிக நிதானமாக பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க மிக்க நன்றி. அடுத்து இந்நூலின் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் மதிப்பிற்குரிய சிவகுமார் சார் அவர்களுக்குரிய நேரம். நவீன இலக்கியத்தோடு தொடர்புடைய அறிமுகமுடைய எவருக்கும் சிவகுமார் சாரை பற்றி ஒரு தனியான அறிமுகம் சொல்ல தேவையில்லை. பல 10 ஆண்டுகளாக ஆங்கிலத்திலிருந்து மிகச்சிறந்த இலக்கியங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து கொண்டிருப்பவர். மொழிபெயர்ப்பாளராகவே அறியப்பட்டிருந்தாலும் கூட சமீப காலமாக ஒரு புனைவு எழுத்தாளராகவும் தருநிழல், கற்றதனாலாய என்ற 2 கவனிக்கப்பட்ட நுட்பமான நாவல்கள் வழியாக ஒரு எழுத்தாளராகவும் மலர்ந்திருக்கிறார். ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னையில் வசிக்கிறார். எங்களுக்கெல்லாம் எப்போதும் பேராசிரியர் என்றாலே சிவகுமார் சார் தான் என்ற மகிழ்ச்சியோடு சாரை அழைக்கிறேன். வருக. வணக்கம். தொடக்கத்தில் ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கலான ஒரு இஷ்யூக்காக நான் வருந்துகிறேன். அதனால ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தாமதமாக தான் இந்த கூட்டமே தொடங்கியது. உண்மையிலேயே வருந்துகிறேன். இந்த கூடுகையில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி உண்டு. தங்கமணி, நான் பேசுறது கேக்குது இல்லையா? சரியா இருக்கு சார், சரியா இருக்கு. ஓகே ஓகே. என்னன்னா, நான் இந்த புத்தக பேரவை வந்து 500வது அறிமுக கூட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அறிகிறேன். அது ஒரு பெரிய சாதனை. இதை முன்னின்று நடத்துகிற சிசுபாலன், தங்கமணி இருவருமே என்னுடைய மாணவர்கள் தருமபுரி கல்லூரியில. அடுத்து இந்த நூலை அறிமுகம் செய்து பேசிய முனவர் கான் என்னுடைய மாணவர். தங்கமணி வந்து கல்லூரியில சேர்ந்து ஒரு 2 மாதங்கள் கூட இல்லை. அவர் வந்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல இடம் கிடைச்சி கல்லூரியிலிருந்து விலகிட்டார். பட் அப்படி விலகினாலும் வந்து தொடர்ந்து இந்த 30-35 வருடங்களாக தொடர்பிலேயே இருக்கிறார். அவருடைய பணி பாராட்டுக்குரியது. அடுத்தாக இந்த முனவர் கான் வந்து தான் பேசும் பொழுது இந்த அனுபவ குறிப்புகளை நாவல் என்றே பலமுறை சொன்னார். அது வந்து எனக்கு தப்பா தோணல. ஏன்னா இந்த நூல் வந்து ஒரு ஃபிக்ஷனல் மெம்வா அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதனால இவர் கானுடைய மனசுல இது நாவல்னே பதிஞ்சிருச்சு போன்றது. இல்ல ஒருவேளை இதை நாவல்னு தலைப்பிட்டு சொல்லியிருந்தா கூட இந்த நாவல்னு நிறைய பேர் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னவோ. காரணம் என்னன்னா, இந்த புனைவு அனுபவத்தை, அதாவது ரொம்ப ராவான பர்சனலான அனுபவத்தை புனைவு மொழியில் எழுதுகிற வல்லமை ருஷ்டிக்கு உண்டு. அதுதான் இப்படி இந்த நாவலினுடைய அந்த 25 பக்க உரையாடல், அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வர்றேன். அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாவலுக்குரிய அம்சங்கள். மார்சல் ப்ரூஸ்ட்னு ஒரு 19ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு எழுத்தாளர், அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தபோது அவர்கிட்ட ஒரு கேள்வி தொகுப்பு கொடுக்குறாங்க, கொஸ்டனர்னு சொல்லுவாங்க.
அதுக்கு என்னன்னா பதில் வந்து சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை, அதிகபட்சம் வந்து ஒரு 4 வார்த்தை கொண்ட வாக்கியம். அப்படித்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி அதற்கு பிறகு பல பத்திரிகைகள் உலகம் பூரா பல எழுத்தாளர்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருக்காங்க, நேர்காணல்களை. அதுல மாதிரி லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத்னு ஒரு ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கு, ருஷ்டி. அதுல வந்து அதுக்கு பேரே ப்ரூஸ்ட் கொஸ்டினர்னு வச்சுட்டாங்க. அதுல ஒரு ப்ரூஸ்ட் கொஸ்டினர் ஒண்ணு இருக்குது. அதுல ஒரு கேள்வி, அது ஒரு 15-20 கேள்வி இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் அப்படின்றாரு கேள்வி கேட்டவர். எக்ஸ்ட்ராவேகன்ஸ்னா ஊதாரித்தனம்னு வச்சுக்கலாம் ஒரு பொதுவான அர்த்தத்துல. இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, லிங்குவிஸ்டிக்ன்றாரு. லிங்குவிஸ்டிக் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் என்ன? மொழியை என்னால் கட்டுப்பாடு இல்லாமல் நான் பயன்படுத்துகிறேன், ஊதாரித்தனமாக மொழியை நான் பயன்படுத்துகிறேன் பார். அது ஒரு பதில், அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதுல கடைசி கேள்வி, ஹவு வுட் யூ ப்ரிஃபர் டு டை அப்படின்னு கேக்குறாங்க. ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டுங்கிறார். நான் சாக தயாராக இருக்க மாட்டேன்றார். இப்படி சாகாத ருஷ்டி எழுதின நூல் தான் இந்த கத்தி. சாகாத ருஷ்டி எழுதினார். அண்மையில ஒரு சிறுகதை தொகுதி கூட 11th ஹவர்னு ஒண்ணு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் விஜயநகரம் வந்து அவர் இந்த கொலை தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு முன்னாடியே எழுதி முடிச்சிட்டார். அது வந்து மெய்ப்பு நிலையில அந்த நாவல் போய்கிட்டு இருந்தது அவரு மருத்துவமனையில இருக்கும் பொழுது. அப்புறம் பிறகு வெளியில வந்த பிறகு லண்டன்ல வெவ்வேறு பெரிய நகரங்கள்ல அதுக்கு வெளியீட்டு விழாலாம் நடக்குது. இப்ப வந்து ருஷ்டியோட இந்த சுயசரிதைய படிக்கும்போது தவிர்க்க இயலாம செட்டானிக் வெர்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தின குறிப்புகள் வருது. அவர் அந்த நாவலை வந்து அவர் வந்து அந்த நாவல் அப்படின்னு தான் சொல்றாரு. அது பேர் கூட பெரும்பாலும் அவர் தவிர்க்கிறார் சொல்றத. ஏன்னா அது கடுமையான சர்ச்சைக்கு உள்ளான நாவல். ஆனா அது அவரை பொறுத்த மட்டும் அது எழுதும் போது அது சர்ச்சைக்குரிய நாவலாகவே அவருக்கு படல. என்னன்னா இவருடைய மன அமைப்பே அந்த மாதிரியானால் எந்த கருத்தையும் யாருக்கும் பயந்து யாரையும் அது புண்படுத்தி விடுமோ அப்படின்லாம் யோசிக்காம எழுதுற ஒரு எழுத்தாளர். அதனால சின்ன வயசுலயே அவரு இந்த புத்தகத்துல கூட வருது, 14 வயசுல அவர் லண்டன் போறாரு படிக்கிறதுக்கு. ஸ்கூல் ஹை ஸ்கூலுக்கு போறாரு. அப்புறம் கேம்பிரிட்ஜ்ல படிக்கிறார். அந்த குடும்பம் இருக்கு பாருங்க, அவங்க அப்பா அம்மா மாமாக்கள் சித்தப்பாக்கள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் வார இறுதியில கூடி அரசியல் மதம் தொடர்பான கேலி கிண்டல் பயங்கரமா செய்வாங்கன்றாரு. எனக்கு அதை நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன்றார். இந்த மன அமைப்பு வந்து ருஷ்டிக்கு ஆழ பதிஞ்ச ஒரு நபர். அதனால இந்த ஃபத்வா வந்த போது அவர் ஒரு கட்டத்துல என்னை மன்னிச்சிருங்க உங்களை புண்படுத்தி இருந்தான்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாராம். ஆனாலும் அந்த ஃபத்வான்றது உயிர் எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம். அதுவும் லண்டன்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் லண்டன்ல வசிப்பாங்க. குறிப்பா தெற்காசிய முஸ்லிம்களும் அங்க இருப்பாங்கன்றார். அதனால அதுக்கான அவர் கொலையுறுவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருந்த கட்டத்திலேயே கூட நான் ஃபத்வாவுக்கு முன்னாடி எழுதினதுக்கும் பின்னாடி எழுதினதையும் யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபத்வா விதிக்கப்பட்டதுங்கிறது தெரியாமலே வாசித்தால் எந்த வேறுபாட்டையும் உணர முடியாதுங்கிறார். அது ஒரு கலைஞனின் வெற்றின்றார், ஒரு எழுத்தாளனின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த நூலுமே வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு நூல். கான் அதை அடிக்கடி குறிப்பிட்டாரு. அந்த இவர் வந்து இந்த கருத்து சுதந்திரம் ஆர்ட் இது தொடர்பான சில கூற்றுகளை அவர் அடிக்கடி சொல்றார். கலை ஆடம்பரம் அல்ல, கலை என்பது அது தன்னுடைய இருப்புக்கான நியாயத்தை மட்டும்தான் கோருமே ஒழிய வேற எந்த சலுகையும் அது எதிர்பார்க்காதுன்ற. ஒரு புத்தகத்தை நீங்க வந்து விமர்சிங்க, விவாதிங்க, புறக்கணிக்கலாம் நீங்க. ஆனால் அது வன்முறையை எந்த காலத்திலே கலை ஏற்றுக்கொள்ளாதுன்ற. இதையேதான் வகுதீன் கான் அப்படின்னு ஒருத்தர், ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர், அவர் வந்து ஒரு கடந்த 30-40 வருடங்களாக 20-25 நூல்கள் எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப ஸ்பெயின் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப விவேகமான ரொம்ப புத்திசாலித்தனமான
ஒரு நடுநிலையான ஒரு குரல் வந்து வகுதிதீன் கான்கிட்டு இருக்கு. அவரும் இதே தான் சொல்றாரு. நானும் படிச்சேன் ருஷ்டியோட அந்த நாவலை. அது சர்ச்சையான உடனே வாங்கி படித்தேன். அவர் வந்து நம்மோட மதத்தை, முகமதுனுடைய மனைவிய எல்லாமே ஒரு கேலி கிண்டல் பண்ற மாதிரியான சில விஷயங்களை அவர் சொல்றாரு. இது வந்து ருஷ்டி கண்டுபிடிச்சது அல்ல, நபியினுடைய வாழ்க்கையின் போதே நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் தான். அது எல்லாமே சாத்தானின் கள்ள குரல்கள் அப்படிங்கிற மாதிரி மதம் எடுத்துக்கிட்டு அதுக்காக யாரும் வந்து இதை நம்புறவங்களையோ இதை சொல்றவங்களையோ நீங்க எந்த விதத்திலையும் அவர்களை இது பண்ண வேண்டியதில்லை. உடல் ரீதியாக நீங்கள் துன்புறுத்த வேண்டியதில்லை. அவர்களிடம் விவாதியுங்கள், சொல்லி பாருங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். கடவுள் அவருக்கு உரிய அறிவுரையை சொல்லி ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அந்த வகுதிதீன் கான் வந்து ஒரு நூல் இருக்கு. தி இஷ்யூ ஆஃப் பிளாஸ்பெமினாக்க மத நிந்தனை, தி இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அவர் நூல். அந்த நூல்ல தான் இதெல்லாம் அடிக்கடி இதே விஷயத்தை தான் சொல்றாரு. ருஷ்டியோட இந்த செப்டானிக் வெர்சஸை மையமா வச்சுதான் அந்த நூலே எழுதியிருக்காரு. நிறைய கோட் பண்றாரு. அருண் ஷௌரி அது ரொம்ப ரொம்ப கொடூரமா ருஷ்டியை தாக்கியிருக்காரு. ஆனாலும் வெவ்வேறு ஆட்கள் அவர் அது சாதக பாதகமான விஷயங்கள் எல்லாம் கோட் பண்ணிட்டு அவர் வந்து ருஷ்டி சொல்லியிருக்காருனாக்க அதை நாம படிக்கலாம், விவாதிக்கலாம், அந்த புத்தகத்தை தூக்கி எறிங்க. ஆனால் அவரை உடல் ரீதியாக காயம் பண்ணுவதற்கு மதம் அனுமதிக்காது. இந்த மதம் வந்து ஒரு கிரிமினல் கோட் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் எ புக் ஆஃப் பெர்சுவேஷன்றார். பெர்சுவேஷன்ங்கிறது என்ன? நம் மீது ஐயம் கொண்டு நம்முடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் விவாதிக்கலாம், அதை பற்றி சொல்லலாம். அப்படியே அவர் இணங்கி வந்தால் சரி, அப்படி இல்லை என்றால் அவரை அந்த இடத்துல விட்டு விடலாம்ன்றார். எந்த உடல் ரீதியா தாக்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் டெக்னிக்கலா இன்னொரு விஷயம் அந்த நூல்ல சொல்றாரு. எனக்கு அது இந்த நூல் படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஒரு இஸ்லாமிய ஃபத்வா வந்து ஒரு இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த ஃபத்வாவுக்கு ஆளான நபர் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய நாட்டுல இருந்தா தான் அந்த ஃபத்வா வந்து செல்லுபடியாகும். இவர் வந்து அப்ப நடந்தது வந்து அமெரிக்கால. அவர் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல இருந்தார். அமெரிக்காவில இருந்த போது கொலை தாக்குறார். இந்த 2 நாடுகளுமே வந்து இஸ்லாமிய நாடுகள் அல்ல. டெக்னிக்கலாவே இது ரொம்ப தப்புன்றார். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வாய்ஸ் வந்து அந்த வகுதிதீன் கான், அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். அப்புறம் இந்த நாவல் கானுடைய பாதிப்புனால நானே நாவல்னு சொல்றேன். இந்த நூல் கவனிச்சீங்கன்னா எப்படி இது வந்து ஒரு புனைவாக மாறுகிறது, புனைவு தன்மை அடைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு வார்த்தை அவரையே நான் கோட் பண்றேன், ருஷ்டியையே கோட் பண்றேன். ஒரு வார்த்தை அது தொடர்பானவற்றை நினைவுக்கு கொண்டு வரும் விதத்தில் என் மனம் அந்த வார்த்தைய விதத்தில் என் மனம் செயல்படுகிறதுங்கிற ஒரு வார்த்தை அது தொடர்பானவற்றை நினைவுறுத்தும் விதத்தில் என் மனம் செயல்படுகிறதுன்றார். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த தாக்குதல் முதல் நாள் இரவு வந்து அந்த பெரிய கல்ச்சுரல் சென்டர், அது ஷட்டாக்வால இருக்கிற கல்ச்சுரல் சென்டர், அதுல அப்படியே டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பால்கனி பக்கம் வெளியில நடந்து பாக்குறாரு. அப்ப நிலாவை பாக்குறாரு. அந்த நிலான உடனே நிலா தொடர்பான பல விஷயங்கள், அது தொடர்பான ஓவியங்கள், சினிமா எல்லாமே அதுக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. இது அடிக்கடி நடக்கும். கத்தின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அந்த கத்தி அந்த பையன் உபயோகிச்சானா கத்தினா அதுல எத்தனை விதமான கத்திகள் இருக்கு அப்படிலாம் அவர் எழுதுவார். இதெல்லாம் தான் புனைவு அம்சங்கள். அந்த நிலா அந்த ஒரு மௌன படம், ஒரு நிலா தொடர்பா ஒருத்தர் எடுத்திருக்காரு 1906. அதுல என்னன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு ராக்கெட் மாதிரியான ஒரு குரூட் அமைப்புல ஒரு ஆள்கள் ஏறி போறாங்க. நேரா நிலாவுக்கே போய் நேரா அந்த நிலாவுடைய வலது கண்ணுல போய் மோதுது அந்த ராக்கெட். வலது கண் பாதிக்கப்படுது. அந்த படம் நூல்ல இருக்கு. இது வந்து முதல் நாள் இரவு இவருக்கு அந்த படம் ஞாபகம் வருது. அடுத்த நாள் அவருக்கு அதே வலது கண் போகுது. விஜயநகரம் நாவலினுடைய பிரதான கதாபாத்திரமான பம்பா கம்பானாவுக்கு கண்கள் பறிக்கப்படுகின்றன. இதை வந்து ஒருத்தர் கேள்வியோடு கேட்டிருக்காரு, இது என்ன நீங்க அந்த கொலை தாக்குதலுக்கு பிறகு இந்த
இந்த காட்சியை நாவல்ல எழுதினீங்களா? முன்னாடியே நான் எழுதினேன்றார். இந்த முன்னுணர்வுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கு பொதுவாவே சொல்றாரு, இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ்ல மாயங்கள் எல்லாம் எனக்கு பர்சனலா நம்பிக்கை இல்லை. ஆனா என்னுடைய நூல்கள்ல பலதுல மாயங்கள் தான் நிகழ்வுன்றார். அந்த நூல்கள்ல இருக்கிற மாயங்கள் தான் என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த எழுத்தாளர்கள் கான் சொன்னார், நிறைய எழுத்தாளர்களை பத்தின குறிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தாக்குதலுக்கு உள்ளான எழுத்தாளர்கள் பத்தியும் நிறைய வருது. அந்த எகிப்திய எழுத்தாளர் சாமுவேல் பெக்கெட், இவங்க 2 பேர் பத்தியும் நிறைய குறிப்பெல்லாம் வருது. அப்புறம் மார்டின் ஆமிஸ், ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், அவர் இறந்துகிட்டு இருக்கார். இவர் உடல்நலம் தேறி வரும்பொழுது அவர் இறந்துகிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இழப்பாக அவர் கருதுகிறார். இந்த எழுத்தாளர்களுடைய சுதந்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அகஸ்டஸ் சீசர் ஓவிடை நாடு கடத்தினான். ஆனால் அவன் எழுதின காவியங்கள் இன்னைக்கு இருக்கு. அதே போல பிராங்கோ, ஸ்பானிஷ் இவன் டிக்டேட்டர் பிராங்கோ பாசிஸ்ட், அவன் லோர்காவை கொலை கொன்றான். ஆனால் லோர்காவனுடைய கவிதைகள் இன்றும் வாழ்கின்றன. அதே போல மேண்டல்ஸ்டாம்ங்கிற சோவியத் கவிஞரை ஸ்டாலின் நாடு கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கினார். ஆனா மேண்டல்ஸ்டாம்ங்கிற கவிஞர் இன்னும் இருக்கார். அது போல இந்த எத்தனை துன்பங்கள், துயரங்கள், பழிவாங்கல்கள், அச்சுறுத்தல்கள், இவை எல்லாத்தையும் கடந்து ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து தொடர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது அந்த நாவலினுடைய மைய கருத்து. இதை அந்த விஜயநகரம் நாவல்லையும் அதனுடைய கடைசி பக்கத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு இருக்கும். ஏன்னா அது காவியமே, அதே காவியம்தான். அதுல ஒரு பகுதியை தான் கோட் பண்றதா அவர் சொல்லுவார், வார்த்தைகள் மட்டுமே நிற்கும். இந்த விஜயநகரன்றது எவ்வளவு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கு அழிவுபட்டு சிதைந்த நிலையில இருக்கிறது. ஆனால் இந்த காவியம் நிற்கும். அதுபோல நூல்கள் நிற்கும், கலைஞர்கள் நிற்பார்கள், எழுத்தாளர்கள் நிற்பார்கள், அவர்களுக்கு மரணம் இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய மைய சொல்லலாம். அப்புறம் இந்த இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ருஷ்டி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி வகுதீன் கான் சொல்றார். அவர் சொல்றாரு, ருஷ்டி அந்த சாத்தானின் கவிதை வசனங்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கெல்லாம் நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையே நான் ஊசலாடி கொண்டிருந்தேன்றார். ஐ வாஸ் ஹேங்கிங் பிட்வீன் பிலீஃப் அண்ட் டிஸ்பிலீஃப் என்றார். இதை வகுதீன் கான் கோட் பண்றாரு. கோட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, இதுதான் முக்கால்வாசி இளைஞர்களுக்கு, இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலைமையே இதுதான். ஏன்னா அவங்க நாம எதையுமே ஒழுங்கா நம்மளும் சொல்லி கொடுக்கல, அவங்களும் எதையுமே கத்துக்கல. அவங்களுக்கு வெளிப்படையாக இந்த மாதிரியான ருஷ்டி சமாச்சாரம், ஃபத்வா சமாச்சாரம் மட்டும்தான் தெரியுதே வழிய நம்மோட மத கோட்பாடுகளை அவங்களுக்கு நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்காதது நம்முடைய தவறு. ஒரு கலைஞனை நரகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் நீ சொர்க்கத்துக்கு போகிற வழியை பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி எழுதுறார் அந்த வகுதீன் கான். அப்புறம் இந்த லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத்னு ஒரு கட்டுரை தொகுப்பு அவருக்கு இருக்கு, ருஷ்டியது. அதுல ஒரு நோவா சவுத் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு யூஎஸ்ல ஒரு யூனிவர்சிட்டியினுடைய கமென்ஸ்மெண்ட்னாக்க நம்ம கிராஜுவேஷன் செரிமனி சொல்றோமா இங்க, அது போல அதுல கூப்பிட்டு இவரை பேச சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம ஊர் இதை கவனிச்சிங்கன்னா இந்த என்னது பட்டமளிப்பு விழா அப்படின்னா பெரிய அமைச்சர்கள், துணைவேந்தர்கள், இணைவேந்தர்கள், இவங்கெல்லாம் டெம்ப்ளேட் இருக்கும். அந்த அட்ரஸ் முழுக்கவே ஒரு டெம்ப்ளேட், அததான் சொல்லுவாங்க. ருஷ்டி மாதிரி ஆனாலும் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள அகப்படுவாரா என்ன? அவர் சொல்றாரு, அந்த கமென்ஸ்மெண்ட் 3 பக்கம் தான். அத அவர் சொல்றாரு, எல்லா பசங்களா சுயமா சிந்திங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார்னா கேட்காதீங்க. நீங்களா சுயமா சிந்திச்சு எந்த விஷயத்தையும் யோசிங்க. புதுசா பாருங்க, புதுசா கத்துக்கோங்க. பழசுக்குள்ளோட அத பழைய ட்ராம் லைன்லயே ஓடிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, டோன்ட் ஃபாலோ லீடர்ஸ், கடைசி சின்ன பத்து, டோன்ட் ஃபாலோ லீடர்ஸ், லுக் இன்ஸ்டெட் ஃபார் த ஹாட் பால்ஸ் ஹூ இன்சிஸ்ட் ஆன் மார்ச்சிங் அவுட் ஆஃப் ஸ்டெப்ன்றார். ஹாட் பால்ஸ்னாக்க எக்ஸென்ட்ரிக் பர்சன்ஸ் அர்த்தம். ஓடிடி
BALLS, oddballs. Instead, look for the oddballs who insist on marching out of step அப்படின்றார். வழக்கமான மார்ச் நடந்த ஒரு பாதையிலிருந்து விலகி நிற்கிற ஆள் யாரோ அவர்களை கவனியுங்கள்னு ஒரு பத்தி இருக்கு. இதை வந்து ஒரு இந்திய பல்கலைக்கழகத்துல கமென்ஸ்மெண்ட் கிராஜுவேஷன் செரிமனில ஒருத்தர் சொல்றத நம்மால் கனவிலும் கருத முடியாது. தான்க்கு நன்றி, தங்கமணிக்கு நன்றி, சிசுபாலனுக்கு நன்றி. வேற ஏதாவது கேட்கணும்னா நம்ம பேசலாம். நன்றி சார். வழக்கம் போல உங்களுடைய கூர்மையான அளவான சொற்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக்கி இருக்கு. இத்தனை நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட உங்களை ஒரு நிகழ்ச்சியில இணைச்சு உங்க புத்தகத்தை பேசுறேன்ற ஒரு குறை தொடர்ச்சியா எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்னையோட தீர்ந்தது. இன்னும் நிறைய பேசுவோம். இது கலந்துரையாடலுக்கான நேரம். இப்பவே 9 வந்துட்டோம். சுருக்கமாக இந்த நூல் தொடர்பான சில விஷயங்களை கேட்க வரும் நண்பர்கள் கேட்கலாம். அதை தொடர்ந்து இந்த 500வது நூல் அறிமுகத்துக்கான வாழ்த்துறையாக காலச்சூடு கண்ணன் அவர்கள் வாழ்த்து வழங்க காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த கலந்துரையாடல் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கங்க, என் பேர் சித்ரா. நூல் அறிமுகத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது சொன்னாரு, அன்புதான் வந்து எந்த பெயின்ல இருந்து வெளியில வர்றதுக்கான அமைப்பு அப்படின்னு இந்த புஸ்தகத்துல இருக்குன்னு. பட் அந்த 2 கான்வர்சேஷன் நீங்க சொல்லும் போதும், இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து நீ உனக்கு புரியாது நான் என்ன சொன்னாலும், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு நீ போயிட்ட அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. அடுத்தது வந்து உன்னை மன்னிக்க முடியாதுங்கிறது முடிக்கிறாரு. ஸோ எந்த இடத்துல அவர் அன்பை உணர்ந்தாரு இல்ல வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா புரியல. மேலும் வந்து கருத்துரிமை அப்படிங்கிறத விட கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு கலைஞரோட நோக்கமா இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா நூல்கள் இருக்கும், எழுத்து இருக்கும். ஆனா மனிதம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் அதை பத்தி பேச மகிழ்ச்சி. இப்ப இந்த அன்புன்றது நீங்க டைரக்டா அப்படி எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த அனுபவத்துல அந்த மருத்துவமனை அனுபவம், அப்புறம் அவர் கடந்த அந்த எலிசாங்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம், அதுக்கு முந்தின மனைவி விவாகரத்து பண்ண பிறகு இருந்த ஒரு 6-7 வருஷத்துல அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது, திருமணம் மீண்டும் பண்ணிக்கணும்னு. பட் இந்த பொண்ணு அவரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கூட்டத்துல அறிமுக உரை நிகழ்த்த வந்த பொண்ணு பார்த்துதான் அந்த பொண்ணு மீது காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த எலிசாங்கிற அந்த பொண்ணுனுடைய அன்பும் ஆதரவும் இவரை வந்து மீண்டு வர வைத்தது. அந்த மருத்துவமனை அனுபவங்களை படித்தீங்கன்னா தெரியும். அந்த பொண்ணு எவ்வளவு விவேகமாக, எவ்வளவு முன்கூட்டியே திட்டமிடுதல், யார் யாரை பார்க்கணும், எப்படி இவரை கொண்டு போகணும், அதுக்கு எப்படி விமானம் பிடிக்கணும், எப்படி ஹெலிகாப்டர், அதுக்கு என்ன பணம், இத்தனையும் அந்த பொண்ணு ஏற்பாடு பண்றாங்க. அடிக்கடி அதை சொல்றாரு, இந்த பொண்ணுடைய அன்பு என்னை காப்பாத்துச்சுன்னு. அப்புறம் இது வந்து ஒரு வகை அன்பு. இன்னொன்னு இந்த 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 நூல்லயே ருஷ்டி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த வர்ஜீனியா வுல்ஃபினுடைய ஒரு நாவலை ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்கு, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். பெண்கள் எழுத வருகிற பெண்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது தான் ஒரு அந்த நூலினுடைய மையக்கருத்து. அதை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்தியாவில பல மனிதர்களுக்கு அந்தரங்கம் என்பதே கிடையாது. அவர்களுடைய அந்தரங்க காரியங்களை கூட பொதுவெளிகளில் தான் நிகழ்த்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அது வந்து ருஷ்டி மாதிரியான ஒரு வெறும் நகரத்திலேயே மும்பை, லண்டன், நியூயார்க், இதுதான் அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு சிட்டி பாய்ங்கிறாரு. அவர் அப்படியான ஒரு நபருக்கு இந்த இப்படியான ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இந்திய ஏழைகள் பத்தின எண்ணம். இதே VS நைபால் இதே காரியத்தை சொல்றார், அவர் கொஞ்சம் வேற மாதிரியான வார்த்தைகள்ல சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பரிவு என்பதன் அடிப்படையில் இது ஒரு இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த நூல்ல இருந்து. பட் பெரும்பாலும் அன்புங்கிறது இந்த பையன் இருக்கான, இந்த கொலை தாக்குதல் நிகழ்த்திய இந்த பையன் மேல அன்பு இல்லாமல் 25 பக்கம் அவர் ஒரு கற்பனை உரையாடலை நிகழ்த்தி இருக்க மாட்டார். இந்த மாதிரி பசங்களுக்கு என்னதான் மனசுக்குள்ளார இருக்குன்னு நம்ம உள்ள நுழைஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு கற்பனை விட்டிருந்தா இவர் நேராக கூட பார்க்க முயற்சி பண்ணிருக்கலாம். அது டெக்னிக்கலா சரி வருமானு எனக்கு தெரியாது. ஆனா எலிசா வந்து அதை தடுத்துடுறாங்க. இல்லாட்டி இருந்தா இவர் நேர்ல பார்க்க கொடுக்கணும். ஏன்னா சாமுவேல் பெக்கெட் தன்னை கத்தியில குத்துணும்னு போய் பாக்குறாரு, சிறை வாசம் முடிஞ்ச பிறகு, நீ ஏன் என்ன குத்துனன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியலன்றான், என்ன காரணம்னு எனக்கு தெரியலன்றான். அது ஒரு இதா எடுத்துக்கிறார், உத்வேகமா. அதை பெக்கெட் தருணம்னே சொல்றாரு.
அப்படி இவனோட பேச முயற்சி பண்றதுக்கு பண்ணிதான் அப்புறம் அது கற்பனையாவே பண்றார், கற்பனையான உரையாடலா பண்றார். அவன் வந்து நீ வந்து உனக்கு 24 வயசு, இதுக்கு என்ன தண்டனைன்னு எனக்கும் தெரியாது எத்தனை வருஷம்னு. நீ வந்து எத்தனை வருஷங்கள் உள்ள போய் உன்னுடைய இளமைய முழுக்கவே தொலைக்க போற. நான் வாழ்ந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்து எழுதலாம், எழுதாம போலாம், ஆனா உன்னோட வாழ்க்கை முழுக்க போயிடுச்சேன்னுலாம் ஒரு கட்டத்துல சொல்வார். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்ப கானையோ என்னையோ இது அன்பு வந்து வெறுப்பை, ஏன்னா ருஷ்டி மீது எழுத்தாளர் உலகம் சரி, சில எழுத்தாளர்கள் சிலரும் சரி பொதுவான இதுவும் அவர் மீது வன்மத்தை தேக்கினார்கள். அதுக்கு எதிராக இவர் சொன்ன அவர்களுக்கு வழங்கியது இவருடைய நூல்களை. ஓகே, நன்றி. நன்றி, தனிப்பட்ட அன்பு. ஓகே, தேங்க்யூ. நன்றி, நன்றி சார். வேற யாராவது பேச வந்தீங்கன்னா அன்பு பெருட்டு பேசலாம் சுருக்கமாக. வணக்கம். ஒரு ஹலோ சார் பேசலாம். வணக்கம். சிறப்பான ஒரு நூல், சிறப்பான பொழிவு. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா வெகண்ட் அப்படின்றதுக்கான ஒரு பொருளா நீங்க ஊதாரித்தனம் அப்படின்ட்டு அத பொருள் சொன்னீங்க. என்ன பொறுத்த எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அது வந்து ஒரு மிதமிஞ்சிய நுகர்வு. எந்த ஒரு கருத்தாகட்டும், பொருளாகட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அதனுடைய மிதமிஞ்சிய நுகர்வு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட அந்த கருத்தின் பால்பட்ட பற்று, அந்த பற்று தீர்க்கமான முடிவு. அது அவனா எடுத்திருக்கலாம், இல்லைன்னா மத குருமார்கள் சொன்னதுனால எடுத்திருக்கலாம். ஏதோ ஒன்று அது அண்டர் இஸ் ஓன் டர்ம்ஸ் ஆர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் ஆத்தர்ஸ் he could have come to a conclusion. அந்த கருத்து வந்து தீர்க்கமான முடிவாக மாறும் பொழுது அதை தகர்க்கும் வகையில் யார் செய்தாலும் அதன் மேல வந்து ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தினுடைய உச்சத்துல போய் அவன் கொலையில வந்து முடியும். இதுல அன்புதான் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க, அது சரி. ஆனால் இந்த அன்பு வந்து ஒரு தனி மனிதன் பிராக்டிஸ் பண்ணணும், அப்படிதான் வந்து சமூகத்துக்கு வந்து அது பரவும். அப்படின்னும் போது இப்போ இந்த மதாரை பத்தி வந்து ஒரு தப்பான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே வந்த கருத்து, அவனை பற்றிய கருத்து உலக நாடுகளின் தலைவர்களை பொருத்தி பாருங்க. ஹிட்லர் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடியில இருந்து ட்ரம்ப்ல இருந்து பொருத்தி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒரு தீர்க்கமான முடிவு வச்சுட்டு அதை நகர்த்துவதற்கு அவங்க என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மதாரை நினைக்கிறோமோ அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால இந்த அன்பு அப்படின்றது வந்து நல்ல விஷயம் தான், அதை வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நான். பட் இட் சிட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் பிளாட்ஃபார்ம் இன் ஐவரி டவர். அதுதான் அங்க இருக்கிறது. இப்ப நாம வந்து அது வந்து ப்ராக்டிக்கலா வந்து முடியுதா அப்படின்னு பார்த்தா முடியலன்னு தான் தோணுது. இப்போ அந்த அன்புன்றது மட்டும் அடிப்படையா இருந்து ஒரு உலகநாடுகள் தலைவர் அதை ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. இவ்வளோ டிஃபென்ஸ் பட்ஜெட் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஏதோ சூடான் போன்ற பல ஏமன் போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு வந்து வறுமையில சாகுறாங்க. அப்படி போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல இன்றைக்கு போர்களும் நடக்குது. இதுல இந்த தலைவர்கள் அப்ப வந்து இந்த தலைவர்களை இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவீங்களா? அவங்க கருத்துரிமை, அவங்களுடைய கருத்துரிமையை அவங்க வந்து சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த பொருத்தப்பாடை மதாருக்கும் இன்றைய இருக்க அரசியல் தலைவர்களுக்குமான மனப்பான்மையோட ஒத்து நீங்க களச்சூழல்ல வந்து இது செயல்படுதா அப்படின்றத பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வந்து நீங்க சொன்னதுல முதல் இதுக்கு மட்டும்தான் என்னால பதில் சொல்ல முடியும். இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்ங்கிறத என்னன்னா, சுய கட்டுப்பாடு இல்லாமல் பணத்தையோ தன்னிடம் உள்ள திறமையையோ ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் செலவழிக்கிறதுன்றது தான். அது வந்து மொழி சார்ந்து மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். லிங்குஸ்டிக் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்ங்கிறார். அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு வார்த்தை அது தொடர்பானவற்றை நினைவுக்கு கொண்டு வரும் விதத்தில் என் மனம் செயல்படுகிறதுன்னு. அது நீங்க இந்த நூலை படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு கத்தின்னு இருந்ததுன்னா எத்தனை விதமான கத்திகள், ஆனா அது எந்த இடத்துல சொல்ல வர்றாரு, கொலை தாக்குதலுக்கு உள்ளான நபர் அவன் அந்த பையன் பயன்படுத்தின கத்தி, அவன் பையில நிறைய வேற கத்திகளும் வச்சிருந்தானோ அதை பிறகு சொல்றாரு. அப்போ ஒருவேளை மற்றவங்க கிட்ட அதை விநியோகிச்சு என்னை கொல்ல முயற்சி பண்ணணும் என்னவோ அப்படின்லாம் கூட அந்த நூல்ல சொல்றாரு. அதனால
கத்தினா அது தொடர்பான விஷயங்கள், நிலானா அது தொடர்பான விஷயங்கள். இப்படி ஒரு 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 தெருவோ, ஒரு ஒரு பில்டிங், ஒரு மருத்துவமனை, ஒரு டாக்டர், அது தொடர்பான விஷயங்களை அப்படியே கொண்டு போறது. அது வந்து அப்படியே ஃப்ரீ வீலிங்பாங்க. அந்த மாதிரி எழுதுற அந்த குணத்துக்காகத்தான் நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன். நீங்க ரெண்டாவது சொன்னது எல்லாருக்குமான பொது விவாதம். அதுல எனக்கு ஒண்ணும் கருத்து இல்லை. இப்போ நன்றி சார். ஒரே ஒரு கருத்து சுருக்கமா சுருக்கமா. இந்த சுயசரிதை தலைப்பு கத்தின்னு இருக்கு இல்லையா, இதே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எதிராளி வந்து அந்த தாக்குதல் நடத்தவன் பருப்பொருளான கத்தியை வச்சுட்டு அவன் அந்த தாக்குதல் நடத்திட்டான். இப்ப அதே பருப்பொருளான கத்தியை வச்சுட்டு இவர் வந்து அவர்கிட்ட சண்டை போட முடியாது. இவர்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்னன்னா மொழியை வந்து அவர் கத்தியா பயன்படுத்தி இந்த மதவாதிகளை வந்து எதிர்த்து போராட முடியுன்றத நிரூபிக்க வண்ணம் தான் இந்த சுயசரிக்கான தலைப்பை வந்து அவர் கத்தினே வச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொழி வந்து அவ்வளவு முக்கியமானது. மொழிதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே கத்தி. அந்த கத்தியை பயன்படுத்தி தான் அவர் தன்னுடைய வாழ்வியை மீட்டெடுக்கிறார். மொழி என்ற கத்தியை பயன்படுத்தி அவர் மீட்டெடுக்கிறான்றதுதான் என்னுடைய இன்னொரு முக்கியமான விஷயமா நான் இந்த சுயசரித தலைப்பை பார்க்கிறேன், நூலின் தலைப்பை. நல்ல விஷயம் கான், சரியா சொன்னீங்க. இப்ப மொழி கூர்மைன்லாம் கூட நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சுதராம்சன் கூட சொல்றாரு, அந்த மொழி வந்து கத்திங்கிற இமேஜ், அந்த உருவத்தை எல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்ப இந்த இதையுமே கூட என்னிடம் இருக்கிற ஆயுதம் மொழி, எனக்கான கத்தி மொழிதான். இந்த உலகத்தை கீறி அதன் பொய்மைகளையும் உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு ருஷ்டி சொல்றார். நான் சரியான நேரத்துல அதை கரெக்டா சொல்லிட்டார். நன்றி. நன்றி சார், மிக சிறப்பு. நன்றி. நூல் அறிமுகம், ஏற்புரை, கலந்துரையாடலுமே சிறப்பா முடிஞ்சது. அடுத்த பகுதிக்கு நம்ம செல்லணும். இந்த தகவல் புத்தக பேரவை தொடர், இந்த நூல் அறிமுக தொடர்ல இன்னைக்கு 594வது நிகழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. 500வது நிகழ்ச்சியை மிக விரைவில் அடைய போகிறோம். அதனை ஒரு சிறப்பு கொண்டாட்டமாகவும் நிகழ்ந்த ஒரு அரங்க கூட்டமாக ஏற்பாடு செய்யவும் திட்டம் இருக்கிறது. அதன் முன்னோட்டமாக நம்ம இந்த புத்தக அறிமுக நிகழ்ச்சியோடு தொடர்புடைய ஆளுமைகள் சிலரின் வாழ்த்தை பெறவும் அவருடைய ஆலோசனைகளை பெறவும் அடுத்தடுத்த வாரங்களில் சில ஆளுமைகளை அழைத்திருக்கிறோம். இன்று தமிழ் பதிப்பு உலகின் உலக முகமாக இருக்கக்கூடிய காலச்சுவடு கண்ணன் அவர்கள் நமது நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு வாழ்த்துறையும் ஆலோசனையும் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைத்த தகடூர் புத்தக பேரவை நண்பர்களுக்கு நன்றி. இந்த நூலை மொழிபெயர்த்த பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கும் இன்று அதை மிகச்சிறப்பாக அறிமுகப்படுத்திய நண்பர் கானுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தமிழில் வந்து இந்த தகடூர் புத்தக பேரவை 500 வாரங்கள் புத்தக அறிமுகம் செய்திருப்பதை தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புத்தக பண்பாடு அப்படிங்கிற நிலையில் பார்த்து சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து அச்சு கருவி வந்து பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துவதற்கு உரியதாகி, அதாவது அதற்கு வந்து உரிமம் தேவையில்லை என்று காலனி அரசு முடிவு செய்து கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் ஆகப் போகிறது. அது 1835 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து தமிழ் நூல்கள் அதற்கு சில 10 ஆண்டுகளுக்கு பிறகிலிருந்து தமிழினுடைய பழமையான இலக்கியங்களை அச்சுக்கு கொண்டு வருவது, உரைநடையில் புத்தகங்கள் எழுதி அவற்றை வெளியிடுவது என்று நாம் செயல்பட ஆரம்பித்து தேசமாக 150 ஆண்டுகள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த 150 ஆண்டுகளுக்கான பல்வேறு பணிகளை நாம் தமிழில் ஒரு புத்தக பண்பாடு உருவாவதற்கான பல வகையான முயற்சிகள் என்ற ஒரு நோக்கில் பார்க்கலாம், அது அப்படியும் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் வாசகரிடம் புத்தகங்களை கொண்டு செல்வது, அவற்றை பரப்புவது, புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுவது, புத்தகங்கள் பரவுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, புத்தக சந்தைகள் நடத்துவது என்று எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக சந்தை நடத்த வேண்டும் என்று ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு முயற்சிகள் நடக்கின்றன. இந்த முயற்சிகள் எல்லாமே தமிழை ஒரு வளர்ந்த புத்தக பண்பாடாக உருவாக்குவதற்கான முயற்சிகள். நாம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய புத்தக பண்பாடு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வளர்ந்த புத்தக பண்பாடு என்ற நிலையை நாம் இன்னும் எட்டவில்லை. உதாரணமாக நம்முடைய
பக்கத்து மாநிலமான கேரளம் என்பது இந்த வளர்ந்த ஐரோப்பிய சமூகங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய புத்தக பண்பாடு, அவருடைய இலக்கிய ஆர்வம் என்பது அந்த நிலையை அவர்களுக்கு அங்கே எட்டிவிட்டது. ஆனால் தமிழகத்தில் நாம் அந்த முயற்சியில் பலவகையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய பல்வேறு முயற்சிகளை ஒரு முயற்சி தொடர்ந்து புத்தகங்களை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் பெருநகரங்களுக்கு அப்பால் நமக்கு புத்தக கடைகளே கிடையாது. பெரும்பான்மையான மாவட்டங்களில் புத்தக கடைகள் கிடையாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தகடூர் புத்தக பேரவை போன்ற ஒரு அமைப்பு உருவாகி புத்தக பண்பாட்டை அங்கு பரப்பி இப்போ அது ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தக சந்தைகளில் ஒன்று தர்மபுரி புத்தக சந்தையாக இன்று உருப்பெற்று விட்டது. இது போன்ற விஷயங்கள் நமக்கு மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள். எங்கேயுமே ஈரோட்டில் ஆகட்டும், தர்மபுரியில் ஆகட்டும், யாராவது ஒரு குழுவாக களமிறங்கி செயல்பட்டால் அங்கு புத்தக பண்பாடு என்பது வளம் பெறுகிறது என்று நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். திருப்பூரை சொல்லலாம், திண்டுக்கல்லை சொல்லலாம், எத்தனையோ இடங்களை நாம் சொல்லலாம். தொடர்ந்து யாரேனும் செயல்பட்டால், பல ஆண்டுகளுக்கு செயல்பட்டால் அங்கு புத்தக பண்பாடு நிச்சயமாக ஊக்கம் பெறுகிறது. ஒரு கல்லூரியில் ஆர்வமுடைய 1 அல்லது 2 பேராசிரியர்கள் இருந்தால் அங்குள்ள மாணவர்களிடம் புத்தக பண்பாடு பரவி விடுகிறது. இது போன்ற பல்வேறு சிறு சிறு முயற்சிகள் மிக மிக முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 500 வாரங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி இருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். தர்மபுரி புத்தக சந்தை என்பது மிக முக்கியமான விஷயம். தர்மபுரியிலும் தமிழ் சூழலிலும் புத்தக பண்பாட்டை பெருக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஒரு முயற்சியாக தகடூர் புத்தக பேரவையும் செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய எனக்கு நன்றியும் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி சார். உங்களுடைய பாராட்டுதலும் வாழ்த்தலும் எங்களை மேலும் ஊக்குவிக்கும். தொடர்ந்து நடத்துவோம். காலச்சூடு நூல்களையும் பல்வேறு நூல்களை தொடர்ச்சியாக தகடூர் புத்தக நூலகத்தில் இடம்பெற்றே வந்திருக்கிறது. இன்றைய கட்சி நூலும் காலச்சோடு வெளியீடு என்பது வாசகர்கள் கவனத்துக்கு. மிக்க நன்றி. அடுத்த வாரத்துக்கான நூல் பற்றிய அறிவிப்பு. அடுத்த வாரம் ஸ்மோக் அண்ட் ஆஷஸ் அமித் கோஷ் அவர்கள் எழுதிய நூல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. வாசகர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.